இங்க ஒருத்தர் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு அவன் காசெல்லாம் சேர்த்து வச்சு புதுசா ஒரு தையல் மிஷின் வாங்குறான். ஆக்சுவலா அவனுக்கு ஒரு டெய்லரிங் கடை வைக்கிறதா இவனோட கோலாவே இருக்கும். சோ வீட்டுக்கு போற வழியில தாகமா இருக்கவோ ஒரு கடையில கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு உட்காரான். அந்த கடையில வேலை செய்யறவ ஜூஸ் கொண்டு வந்து இந்த தையல் மிஷின் மேலே வைக்கவும் இது மேல வைக்கிற உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி அந்த பெட்டி எடுத்து கீழே வச்சிடறான். அந்த கடைக்கு ஒரு பொண்ணு ஜூஸ் குடிக்கலான்னு வரா. அந்த கடைக்கார உனக்குலாம் ஜூஸ் கிடையாது இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். அப்ப இவன் ஜூஸை எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். அந்த பொண்ணு அவங்ககிட்ட இருந்து ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு என்னைய ஐஸ் போட்டிருக்க எனக்கு கொஞ்சம் ஐஸ் போடுன்னு அந்த கடைக்காரனையே மிரட்டுறா. சோ இவன் கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குடிச்ச ஜூஸுக்கு காசு கொடுத்துட்டு திரும்பி பாக்குறான். அவன் கீழே வச்ச அந்த தையல் மிஷினை காணோம். அப்ப அவங்க இருக்க எல்லாத்திட்டையுமே கேட்கறான். ஆனா யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஜூஸ் குடிக்க வந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பெட்டியை நம்ம பையன் தான் எடுத்தான்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். சோ உடனே அந்த பொண்ணு கையில இருக்க குழந்தைய அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு போன் எடுத்து அந்த பையனை திரும்பி வர சொல்லி சொல்றான். இந்த பொண்ணு வேகமா போய் அந்த தையல் மிஷின்காரனை கூட்டிட்டு ஒரு பிரிட்ஜுக்கு போறா. கரெக்டா ஆப்போசிட்ல அந்த தையல் மிஷின் எடுத்த பையன் வரா. சோ உடனே இவன் போன் பண்ணி அந்த தையல் மிஷினை அங்கேயே வச்சுட்டு நீ ஓடிடுன்னு சொல்றான். அந்த பையனுமே தையல் மிஷினை கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். சோ இவன் வேகமா ஓடி போய் இந்த தையல் மிஷின் எடுத்துட்டு திரும்பி பாக்குறான். இவனை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுமே அங்கிருந்து காணாம போயிடுறான்.